வணக்கம், நான் ஜெஃப்னா மேரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பொரி அரிசிமா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். கடலைப்பருப்பு, உளுந்து, கவுப்பி, கடலை, பயறு, அரிசி, எள்ளு, கொஞ்சம் ஏலக்காய், மிளகு, சீரகம். மிளகு சீரகம் கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும். மிளகு சீரகம் எள்ளு கொஞ்சம் போட்டால் அந்த நான் சுவை தரும். அதுக்காண்டி தான் எள்ளு ஏலக்காய் போடுறது. மற்றது எல்லாமே ஒவ்வொரு கப் எடுத்தேன் நான். நீங்கள் எந்த இதால் எடுக்கிறீங்களோ அதால் அளவுக்கு எடுங்கோ. ஆனால் அதில் ஒரு கப் அரிசி, ஒரு கப் பயிர் எடுத்தீங்கன்னா 2 கப் அரிசி எடுக்கணும். எந்த கப்பால் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதால் 2 கப் போடணும். அரிசி கொஞ்சம் கூட போடணும். அப்போ எல்லாமே நான் ஒவ்வொரு கப் எடுத்தேன் நான். அரிசி மாத்திரம் 2 கப் எடுத்தேன் நான். இப்போ செய்முறையை பார்ப்போம். பாருங்கோ, பயிரை வறுக்க போகிறேன். பாருங்கோ, பயிறு வறுபட்டுது, நல்ல பொன்னிறமாக வந்துட்டுது. பாருங்கோ, நல்ல பொன்னிறமாக வறுக்கணும் பயிரை. பாருங்கோ, பயிரை இவ்வளோ பொன்னிறமாக வந்துட்டுதுன்னு பாருங்கோ. இப்போ அதை இன்னொரு இதில் மாற்றுவோம். அடுத்தது கடலை பருப்பு போடுவோம். நல்ல ப்ரௌன் கடலை பருப்பு எடுத்துனா, வெள்ளை கடலை பருப்பு நீங்கள் போடலாம். இதை வரவட்டோன்னு காட்டுறோம் கூட இந்த மாதிரி வரவட்டுன்னு. பாருங்கோ எப்படி வரப்படுகுதுன்னு பாருங்கோ. பாருங்க, கலர் மாறிக்கொண்டு வருது. பாருங்க, இந்த நிறைய நல்ல சத்து சின்ன பிள்ளைகளுக்கு, பெரிய ஆட்களுக்கு, வயசானவருக்கு எல்லாருக்கும் நல்லது. காலை மேலே ஒரு டீயை போட்டுட்டு இதில் ஒரு கரண்டி குழச்சி போட்டு சாப்பிட்டீங்கன்னாலே நல்லா இருக்கும். தேங்காய் பூவும் போட்டு ஒரு பிடி சாப்பிட்டா காணும். பாருங்க, கை விடாமல் வறக்கணும். வேணண்டா எரிஞ்சு போயிடுலேருந்து. பாருங்க, பயிறு வரப்பட்டுட்டது. கடலை வரப்பட்டுட்டது. நான் முதல் பயிறு வறுக்கிறேன், அதை இதில் சொல்லிட்டேன். பயிர் இல்லை, கடலை வரப்பட்டுட்டது. பாருங்கோ, இப்போ இதை இன்னொரு இதில் மாற்றுவோம். இப்போ கவுப்பி வறுப்போம். கவுப்பியை பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது. அதுக்குள்ளே கடலை பருப்பும் சேர்ந்துட்டு 1-2. பாருங்க, எப்படி கலர் மாறிக்கொண்டு வருதுண்டு. புலாவு மேருங்கோ கலர் மாதிரி போட்டுனாங்க. இப்போ பாருங்க, கலர் மாறிக்கொண்டு வருது. இதே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கலர் மாறுறதை இப்படி வறுக்க தெரியாதாக்களும் கண்டுபிடிக்கலாம். அப்படி வறுக்கே கலர் மாறிக்கொண்டு வரும். பாருங்க, பாருங்க வரப்பட்டுது. இன்னொரு பாத்திரத்தில் மாற்றுவோம். அடுத்தது உளுந்து வறுக்க போகிறேன். உளுந்துல நீங்கள் கண்டுபிடிக்கலாம் கலர் மாறுறத. பாருங்க, வறுக்கிறத உங்களுக்கு கலர் மாறுறத காட்டுறேன். பாருங்க, கலர் மாறுறது உங்களுக்கு தெரியுது. பாருங்க, வெள்ளை கலர். பாருங்க இப்படி கலர் மாறுதுன்னு. எரிய விடக்கூடாது. ஒரு அளவான இதுக்கு வறுத்தெடுக்கணும். இது கருத்த உளுந்து இன்னும் எல்லாமே இந்த கருத்த உளுந்து கிடைக்கல, அதால் இந்த உளுந்து வறுக்கிறேன். பாருங்க இப்படி கலர் மாறிக்கொண்டு வருது. சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல சத்து. பாருங்க, கலர் மாறிக்கொண்டு வருது. பாருங்க, பெரிய பாத்திரத்தில் போட்டு வறுத்தீங்கன்னா தான் அந்த எல்லா இடமும் இப்படி போட்டு வறுக்க உங்களுக்கு இலகுவாக இருக்கும். பாருங்க இப்படி கலர் மாறிக்கொண்டு வருது. பாருங்க, வரப்பட்டு பிளாஸ்டிக் கரண்டிகளால் வறுக்காமல் இப்படி மரக்கரண்டிகளால் வறுத்தீங்கன்னா நல்லா. ஏண்டா சூட்டுக்கு பிளாஸ்டிக் எல்லாம் சேரக்கூடாது தானே.
அப்போ மரக்கரண்டி அப்படியான இதுகளால் வறுத்துங்கன்னா நல்லா நேச்சுரலாக இருக்கும் தானே, அது பிளாஸ்டிக் கூடாது தானே. பாருங்க வறுபட்டுட்டது. பாருங்க இப்படி கலர் மாறி கொண்டு வந்துட்டு வெள்ளை கலராக இருந்தது. பாருங்க இப்படி கலர் வந்துட்டு. இதையும் என்னோட பாத்திரத்தில் மாற்றுவோம். எல்லாம் வறுபட்டுட்டது. உங்களுக்கு வறுபடுறதை இடைக்கு எடுத்து அப்படி நொறுக்கி பாருங்க. இப்படி போட்டு நொறுக்கி பாருங்க. நொறுங்கோடும். நொறுங்கினா பார்த்துக்க தெரியுது இந்த நொறுங்கினா வறுபட்டுட்டது. அடுத்தது கடலைப்பருப்பு போடுவோம். கடலைப்பருப்பு நீங்கள் வறுக்கையாக கண்டுபிடிக்கலாம் எப்படி வறுபடுறதுன்னு. பாருங்க மஞ்சள் கலரில் இருக்குது. பாருங்க என்ன கலருக்கு வரும்போது ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்து வறுபட்டு பாருங்க எப்படி கலர் மாறிக்கொண்டு வருதுன்னு. எல்லாத்தையும் கழுவி காய வச்சு அப்புறம் தான் நான் வறுக்கிறேன். நீங்களும் கழுவி காய வச்சு வறுங்கோ. கடையில் வாங்குறது தானே அதுகள் கொஞ்சம் இதாக இருக்கும். நனைய வைக்க தேவையில்லை. லைட்டாக கழுவி போட்டு உடனே காய வச்சு வச்சுக்கோண்டா காஞ்சிடும். அப்படியே தண்ணி வடிய வச்சுட்டு பாருங்க வறுபட்டுட்டு இதுவும் இதையும் என்னோட பாத்திரத்தில் மாற்றுவோம். வறுக்கவே எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. ஏன்னா அவ்வளோ நல்ல வாசனை வருது. நல்ல ஒரு வாசனையாக இருக்குது வறுக்கவே. இதை என்னோட பாத்திரத்தில் மாற்றுவோம். அடுத்தது அரிசியை வறுப்பேன். இதுக்கு குத்தரிசி தான் போடணும். இதுவும் குத்தரிசி தான். ஆனால் இது மொட்டை கருப்பன் அரிசி. மற்ற குத்தரிசியை நீங்கள் போடலாம் எது வேண்டாலும். நான் இன்றைக்கி இந்த அரிசி தான் போட்டு வறுக்கிறேன். எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரு சுண்டு எடுத்தால் அரிசியில் மாத்திரம் 2 சுண்டு எடுக்கணும். சுண்டு கணக்கு பார்த்தா நீங்கள் இப்போ ஒரு 100 கிராம் எடுக்கிறீங்களா அரிசி 200 கிராம் எடுங்க. அப்போ தான் நல்லா 100 கிராம் அரிசி எடுத்தீங்க. 200 கிராம் அரிசிக்கு 100 கிராம் இது போட்டிங்கன்னா 10 கிராம் எள்ளு போடுங்க. எள்ளு கணக்காகவும் போடக்கூடாது. இதுக்கு கச்சானும் போடலாம். நல்லா இருக்கும் கச்சானும் போட்டு செஞ்சால். எனக்கு இந்த கச்சான் கிடைக்கல. கச்சான் போடையிலன்னா நீங்கள் இது கச்சானும் போட்டு வறுத்து சாப்பிடலாம் இதோட சேர்த்து. அதான் இந்த 7 தானியம் வந்து சொல்கிற வேலை. பாருங்க அரிசி எப்படி பொறிப்பட்டு கொண்டு வருது. பாருங்க வறுக்க தெரியாதாக்களும் கண்டுபிடிப்பீங்கள் இது வறுபடுறது. கொஞ்சம் மினக்கட்ட வேலை தான். ஆனால் செஞ்சுக்கண்டா நாளைக்கு வச்சு சாப்பிடுவீங்க. இதை பாருங்கோ எப்படி வறுபட்டு கொண்டிருக்குண்டு. கலர் மாறிக்கொண்டிருக்கு. பாருங்கோ பாருங்கோ அரிசி எப்படி வறுபட்டுட்டுதுண்டு. பாருங்கோ அரிசி நல்லா பொரிபட்டு வறுபடும். பொரி அரிசி என்று சொல்கிறது அதுதான். பொரிபட்டு வர்றபடி தான் பொரி அரிசி. வறுபட்டுட்டது மாற்றுவோம். இதை நாங்கள் இன்னொரு பாத்திரத்தில் பாருங்க. இப்போ எள்ளும் ஏலக்காயம் போட்டு வறுப்போம். பாருங்க எப்படி இருக்குன்னு எள்ளும் ஏலக்காயம் வந்து பாருங்க சத்தமே கேட்கும். உங்களுக்கு அந்த ஒரு டிக் டிக்கன் சத்தமே கேட்கும். பாருங்க அப்படி கலர் மாறிட்டு உழவு மாறினா காணும். இதோடையே சீரகமும் மிளகும் போட்டு வறுப்போம். நல்லா வறுக்கணும். மண்டியில் ஒரு அளவான பதத்தில் வறுத்தாலே காணும். சட்டின்ற சூட்டில் வறுபட்டாலும் காணும். மிளகு சீரகம் போட்டால் உலகத்துக்கு வாய்வு இருக்காது.
இதுதான் மிளகு சீரகம் போடுறது. வேறு ஒரு சுவையை கொடுக்கும். மிளகும் சீரகம் இந்த உரைப்பு இதெல்லாம் செய்து ஒரு சுவையையும் கொடுக்கும். நல்லா இருக்கும். பாருங்க வறுபட்டுட்டு இதையும் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றுவோம். பாருங்க எல்லாத்தையும் ஒரே ஒன்றாவே போடலாம். நீங்கள் அது பிரச்சனை இல்லை. பாருங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் மாறணும். மாறணுன்னு தான் அடிக்கணும். நான் ஒரு மினி மில் வச்சுருக்கிறேன். அந்த மில்லு தான் அடித்து உங்களுக்கு அதையும் காட்டுறேன். அடிக்கிறதையும் ஆறட்டும். இப்போ தானே வறுத்துனாங்க, கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே உங்களுக்கு நான் அடித்து அரித்து குழைக்கிறதையும் காட்டுறேன். உங்களுக்கு அப்படி குழைச்சி சாப்பிட்றேன்ன்றதை